ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் யூனிட் 2 சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் பார்ட் 7. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட் போத் த லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட்டையும் வந்து ஐ பட்டனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் நம்பர் 2. ஸோ இந்த கொஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்டு ஸ்டீல் ராட் வந்து கொடுத்துருக்காங்க. 25 mm டயாமீட்டரில் அந்த ராட் இருக்குது. ஸோ அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 200 mm இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஆக்சியல் புல், அதாவது பிடிச்சி இழுத்துருக்காங்க. அது இழுக்கிற லோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு கொடுத்து இழுக்கிறாங்கன்னா 75 kN லோடு வந்து கொடுத்து இழுக்கிறாங்க. ஸோ இதோட யங்ஸ் மாடலஸ் எவ்வளோ வருதுன்னு கொடுத்துருக்காங்க. 2.1 × 10⁵ Nm². ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க யங்ஸ் மாடலஸ். ஸோ டிட்டர்மைன் த எலாங்கேஷன் ஆஃப் த பார். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எலாங்கேஷன் ஆஃப் பார், அதாவது டெல் எல். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின். இதில் வந்து நம்ம கிவன் டேட்டா எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25 mm டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ராட் பார்த்தீங்கன்னா 25 mm. அப்போ ஸ்மால் டி = 25 mm சொல்லிட்டு கிவன் டேட்டில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த ராட், அது வந்து 200 mm லாங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் எல் வந்து பார்த்தீங்கன்னா 200 mm நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் புல். ஸோ அதோட லோடு அது பார்த்தீங்கன்னா பி, கேபிட்டல் பி பார்த்தீங்கன்னா 75 kN. அப்போ கிலோவுக்கு கேக்கு பார்த்தீங்கன்னா 10⁻³ நம்ம போட்டுக்கலாம். ஸோ 75 × 10⁻³ நியூட்டன் சொல்லி நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் E = 2.1 × 10⁵ Nm². ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். யங்ஸ் மாடுலஸ் E = 2.1 × 10⁵ Nm². நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டிட்டர்மைன் அப்படின்னு கொடுத்துருக்கு. வந்து டு ஃபைண்ட், டிட்டர்மைன் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ எலாங்கேஷன் ஆஃப் த பார். ஸோ எலாங்கேஷன் ஆஃப் பார், எலாங்கேஷன் பார்த்தீங்கன்னா டெல் எல்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ சொல்யூஷனுக்கு போவோம். சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலாங்கேஷன் ஆஃப் பார் வந்து ஸ்ட்ரெயின்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த்ன்றது தான் எலாங்கேஷன் ஆஃப் பார். ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரெயினோட வேல்யூ நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யங்ஸ் மாடுலஸ்லேருந்து எடுக்கலாம். ஸோ யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினில் வந்து ஸ்ட்ரெயினை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து யங்ஸ் மாடுலஸை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது ஸ்ட்ரெயின் = ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லிட்டு இதை மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E, ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஸ்மால் p அண்ட் யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா ஷார்ட் ஃபார்ம் வந்து கேபிட்டல் E. ஸோ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல் எல் பை எல், அதாவது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லோட் பை ஏரியா, ஸோ P பை A. அண்ட் யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா E தான். ஸோ 1/E அப்படி தனியாக அதில் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெல் எல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல் நம்மளுக்கு தெரியும், P நம்மளுக்கு தெரியும், A தெரியாது, E தெரியும். ஸோ அப்போது ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஏரியா, ஏன்றது ஏரியா. ஸோ ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏரியாவோட ஃபார்முலா வந்து π/4 × d². ஸோ π/4 × ஸ்மால் டியோட வேல்யூ வந்து 25. அந்த 25² போட்டாச்சு. அப்போது அதோட வேல்யூ வந்து கால்குலேட்டர் நம்ம போடும்போது நம்மளுக்கு 491.071 mm² சொல்லிட்டு ஏரியா நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ கிடச்சிருக்க ஏரியா வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெல் எல் மட்டும் நம்ம அங்கே வச்சுப்போம், மற்றதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டெல் எல் = P × L டிவைட் பை A × E. ஏன்னா ஏவும் டிவைடில் கீழே தான் இருக்குது, ஈயும் கீழே தான் இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருக்குது எல் டிவைடில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளைக்கு மேலே வந்துடுது. அப்போது டெல் எல்லோட ஃபார்முலா PL/AE. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போது நமக்கு எல்லா வேல்யூமே தெரியும். பியோட வேல்யூ, லோடோட வேல்யூ பார்த்திங்கன்னா 75 × 10⁻³ அதான் லோடோட வேல்யூ. எல்லோட வேல்யூ லென்த் பார்த்திங்கன்னா 200 அண்ட் டிவைட் பை ஏரியா இப்போ கண்டுபிடிச்சது 491.071. அண்ட் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஈயோட வேல்யூ 2.1 × 10⁵. இப்போ மேலே இருக்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கீழே இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். ரெண்டுத்தையும் வந்து வர ஆன்சரையும் வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு யங்ஸ் எலாங்கேஷனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.145 mm. ஸோ இதுதான் வந்து எலாங்கேஷனோட வேல்யூவாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எலாங்கேஷன் டெல் எல் = 0.145 mm. இதுதான் வந்து எலாங்கேஷன். இதோட கண்டினியூஷனாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த தேர்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.